எல்லாருக்கும் வணக்கம். இப்போது இந்த பதிவில் நம்ம ரிஷபராசிக்கான புத்தாண்டு பலாபலங்களை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்திருந்தாலும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்து நான் வீடியோ அப்லோட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பதிவில் ஏதாவது அடிவிடுச்சுன்னா அந்த விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி. ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக சுக்கிர பகவானின் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. இந்த சுக்கிர பகவானினுடைய தன்மை என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா எது கொடுத்தாலும் அன்லிமிட்டடாக கொடுக்கக்கூடிய தன்மை. நல்லதும் கொடுக்கும், கெடுதலும் கொடுக்கும். கெடுதல் என்ன அப்படின்னா தீய பழக்க வழக்கங்கள். நன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னால் அபரிமிதமான செல்வம், எதிர்பாராத வகையில் தனலாபம், வாழ்க்கையில் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியான இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைஃப் ரொம்ப ஒரு ரிச்சான விஷயத்துக்கு கொண்டு போகிறது. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே கொண்டு போய் விட்டுடக்கூடிய ஒரு தன்மை தான். அதனால தான் பொதுவாக ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரதசை, அதனால ரொம்ப ரிச்சாக இருக்கான் அப்படிம்பாங்க. என்ன காரணம்னு கேட்டால் சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடியது எல்லாமே அன்லிமிட்டெட். எதுவுமே லிமிட்டட்னு கிடையவே கிடையாது. இதுக்கு இவ்வளோதான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. 1 கோடி ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 10 கோடி ரூபாய் கொடுக்கக்கூடிய தன்மை சுக்கிர பகவானுக்கு உண்டு. 10 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னால் அதில் 6 கோடி ரூபாய் உங்களுக்கு கம்ப்ளீட் லாபமாக இருக்கும். 4 கோடி ரூபாய் என்பது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முதலீடாக இருக்கும். அந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அதனால தான் சுக்கிர பகவான் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அந்த தன்மையானது அதை காப்பாற்றுறதுக்கே தனியாக முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும். அதுதான் சுக்கிர பகவானினுடைய தன்மை. சுக்கிர பகவான் பொதுவாக வாகன பிரியர்னு சொல்லலாம். ஸோ புதிய வாகனம் வாங்குவதற்கு முதற்கொண்டு எல்லா விஷயத்திற்கும் சுக்கிர பகவானினுடைய தன்மை தேவை. ஒரு மனுஷனோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவித மாற்றங்களுக்கும் இந்த சுக்கிர பகவானே காரணியாக இருக்கிறாரு. சரி, இப்போ இந்த ரிஷபராசிக்கு புத்தாண்டில் என்ன பலன்கள் ஏற்படுது அப்படின்ற பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வாகன பிராப்தி கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குவதின் மூலியமாக ஆதாயங்கள் நல்லா இருக்கும். நம்ம சேனலில் பொதுவாக வயது வாரியாக பலன்களை பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால் வயது வாரியாக பார்க்கலாம். 6 வயது முதல் 15 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் எவ்வளோதான் முயற்சி எடுத்து நல்லது செய்தால் கூட, நல்லா படித்தா கூட பேரண்ட்ஸுக்கு அதில் ஒரு திருப்தி இருக்காது. அந்த திருப்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பாடத்திட்டங்களை வகுத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். மாணவர்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், புதியதாக டியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், புதிய முயற்சிகளை செய்யக்கூடியவர்களாகவும், அதன் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. பெற்றவர்கள் மத்தியில் மதிப்புகளானது குறைந்து கூடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புத்தாண்டானது உங்களுக்கு இருக்குது. 15 வயதிற்கு மேல் 25 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வப்போது தலையை காட்டிட்டு போகும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால கொஞ்சம் பிரயாணங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாகவும், கொஞ்சம் செலவுகளை செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களினுடைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உதவி செய்து அதன் மூலியமாக சில உபத்திரவங்களுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. அதனால் பிறரினுடைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சாலச்சிறந்த ஒரு பலனாக இருக்கும். உங்களோட லவ்வை பற்றி எந்தவித பிரச்சனையும் கிடையாது. மற்றவர்களுடைய காதலுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூது போகிறது, சப்போர்ட் பண்ணி பேசுறது, இந்த மாதிரியான விஷயத்தினால கொஞ்சம் கெட்ட பெயர்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 26 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவர்கள், 32 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார ஆண்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பலாபலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். காதல் திருமணம் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு தகுந்த ஆதாயத்தை கொடுக்கும். ஆதாய பலன்கள் கிடைக்கக்கூடிய காரணகட்டத்தினால நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலையை விட நம்ம பிஸ்னஸ் செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு தள்ளப்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நம்ம பிஸ்னஸ் பண்ணி அதில் நிறைய லாபத்தை சம்பாதிச்சு நம்ம சமூகத்தில் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் பை நின்றுக்கிட்டு நம்மளுடைய தன்மையை மற்றவங்களுக்கு காமிக்கலாம், நிரூபிக்கலாம், நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான பலாபலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும்
இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நடக்கும். மற்றவர்களுக்கு அரேஞ்ச் மேரேஜும் நடக்க ஆரம்பிக்கும். பரிகாரம் செய்துவிட்டு திருமணம் தாமதமாயிட்டிருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டானது நல்ல முறையில் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லைங்க, எனக்கு வந்து வேலைக்கு தான் மெயின், அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டிங்க இல்லையா? ஸோ வேலை, அரசு சார் உத்தியோகத்தில் முயற்சி எடுப்பது பலன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நல்ல முறையில் பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அரசு சார் விஷயத்தில் முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதாயத்தோடு அந்த வேலையானது கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப வருஷமாக நான் வந்து டெம்பரரியாகவே பணியாற்றுறேன், எனக்கு எப்போ தான் பர்மனெண்ட் போஸ்ட் கிடைக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி இருப்பீங்க இல்லையா? அவர்களுக்கு இந்த ஆண்டானது பர்மனெண்ட்டாக வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், தனியார் துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் தனியார் துறையில் வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. பொதுவாக ஒரு ஜாபை தேடி அலையிறதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அலைச்சல்கள் கிடைச்சி தான் அந்த அலைச்சல் மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். 32 வயதிற்கு மேல் 40 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனைவி வழியிலும் கணவன் வழியிலும் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கை துணையானவர்கள் உங்களினுடைய மனதை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளினால் மன மகிழ்ச்சியானது ஏற்படும். மகிழ்ச்சின்றதை சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது, இவ்வளோ நாள் வாடகை வீட்லேயே இருந்துட்டேன், எனக்கு சொந்த வீடு கிடைக்குமா, சொந்த வீடு வந்து கிடைக்கிறதுக்காக நான் முயற்சி எடுத்தாலும் அது வந்து ரொம்ப பிரேக் ஆகிட்டே இருக்கே, ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போயிட்டே இருக்கே, இந்த வருஷமாவது நடக்குமா அப்படின்ற மாதிரி ஏங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த ஆண்டானது உங்களுக்கு புதிய வீடு அமைவதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. ஆனி மாதத்திற்கு பிறகு தாங்கள் செய்யக்கூடிய, அதாவது வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு செய்யக்கூடிய முயற்சிகளானது பலிதமாகும். ஆவணி மாதம் உங்களுக்கு வந்து புதியதாக தொழில் துவங்குவது அந்த மாதிரியான விஷயத்துக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சி எடுக்கிறதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சியானது வெற்றியடைய ஆரம்பிக்கும். ஆவணி மாதமானது தொழிலுக்கும் ஆனி மாதமானது இல்லத்திற்கும் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியானது ஆனி மாதம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வீடு கட்டுவதற்கு. இப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் செய்யக்கூடிய தொழிலானது உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். எப்போதுமே எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை ஆலோசனை செய்து அதன் பிறகு தொழில் துவங்கிறத பாருங்கள். மேலும் இப்போது 40 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் 63 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளின் பெயரில் வந்து இருக்கக்கூடிய சில சுமைகளை குறைப்பதற்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவர்களுடைய எதிர்கால திட்டத்திற்காக சில சேமிப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சர்ஸில் நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்ம சின்ன வயசில் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம குழந்தைங்க படக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு கையிருப்புகளை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். எதிர்கால தேவைகளுக்காக செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. 63 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் 84 வயதிற்குட்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து எல்லா விஷயங்களும் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து அடித்தளமாக போட்டு அந்த விஷயத்தெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருடமானது உங்களுக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் போயிட்டு வரணும்னு சொல்லி, அதாவது வெளிநாடு சுற்றிட்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். சில பேருக்குலாம் அந்தமான் போயிட்டு வரணும், சில பேருக்கு வந்து சிங்கப்பூர் இந்த மாதிரி விஷயத்தெலாம் சுற்றி பார்க்கணும், சில பேருக்கு பக்கத்துலேயே இருக்குது கொஞ்சம் திவ்ய தேச ஸ்தலங்கள் இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி ஆசை வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது இல்லையா? அந்த தடைகள் எல்லாம் நீங்கி இந்த வருஷமானது உங்களுக்கு நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும். மேலும் இப்போது ஒவ்வொரு துறைகளாக நம்ம வந்து பார்ப்போம். இதில் இசைத்துறை, விவசாயத்துறை, இந்த 2 துறைகளிலும் பணிபுரியக்கூடியவர்கள் இல்லது
அந்த துறைகளின் மூலியமாக ஆதாயத்தை ஈட்டக்கூடியவர்களுக்கு மனசில் வந்து ஒரு பாரம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது இல்லையா, அந்த பாரமானது நீங்கி கவலைகள் நீங்கினது வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து இப்போ தான் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். இசைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்து பத்துக்களால் வந்து ஆதாயங்கள் கிடைக்கும். நம்மக்கிட்ட சொத்தே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்களை புதியதாக வாங்குவதற்கும் ஒரு உகந்த காலகட்டமாகவும் இந்த வருடமானது உங்களுக்கு இருக்கும். வருமானத்திற்கு மிகச்சிறந்த வருடமாக இந்த வருடமானது உங்களுக்கு இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புத்தாண்டானது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய விதமாக இருக்குது. அதன் பிறகு சினிமா துறை, நாடகத்துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக அதிகமான அலைச்சல்னால மனச்சோர்வுகளுக்கு ஆளாக இருந்தீங்க இல்லையா, இனிமேல் அந்த சோர்வுகளானது நீங்கி உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. அதன் பிறகு போக்குவரத்து துறை, கல்வித்துறை இந்த விஷயத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்து கொண்டிருந்த ப்ரமோஷனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஊதிய உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. தனலாபங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. வழக்கறிஞர்கள் துறை, ஆடிட்டர் துறை, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்தில் நல்ல மதிப்பும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் சொந்த பந்தங்களால் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உறவுகளுக்குள் ஏற்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். மனைவி வழியில் ஆதாயங்கள் கிடைக்கும். கணவன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்பார்த்து, அதாவது நம்ம கணவன் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பார் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்த்து இயக்கங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கணவர் வந்து நம்ம பேச்சை கேட்கறது இல்லை. எப்போ பார்த்தாலும் அவங்க பேரண்ட்ஸு அவங்களோட சொந்தக்காரங்க பேச்சையே மதிக்கிறாரு, நம்ம பேச்சுக்கு எப்போ தான் மதிப்பு கொடுப்பார் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தீங்க இல்லையா. இப்போது இந்த வருஷமானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு உங்களினுடைய கணவர் அல்லது துணைவி, அதாவது மனைவி, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் தங்களுடைய தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு இந்த சிறு சிறு தொழில்களை செஞ்சிட்ருக்காங்க, அதே மாதிரி கல்வித்துறையில் வந்து பணிபுரியக்கூடியவர்கள், அதாவது ப்ரைவேட், கவர்மெண்ட் கிடையாது, ஏன்னா கவர்மெண்ட்டை பற்றி முதலே சொல்லிட்டோம். இப்போ வந்து ப்ரைவேட் சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கல்வி ரிலேட்டடாக வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரயாணங்கள் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். அந்த பிரயாணமானது உங்களினுடைய நன்மைக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் தான் அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துக்காகவும் தான் அப்படின்றதையும் புரிஞ்சிக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்குது. மேலும் பல்வேறு துறைகளில் பணிபுரியக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்களானது அகன்று மிகச்சிறந்த பலாபலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த வருஷமானது உங்களுக்கு இருக்கும். மேலும் உங்களுக்கு வேறு சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த பதிவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.